Hello guys, welcome to my new tutorial video. இந்த வீடியோல லினக்ஸை எப்படி ரொம்ப ஈஸியாக கற்றுக்கிறது அப்படிங்கிறத நான் இந்த 10 minutes வீடியோக்குள்ளே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த வீடியோட டார்கெட் ஆடியன்ஸ் நீங்கள் லினக்ஸை முதல்ல யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ஸ்டார்டர் கைடாக இருக்கும். இல்லை எனக்கு லினக்ஸை பற்றி கொஞ்சம் நாலேஜ் வேணும் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பியூர்லி பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக லினக்ஸை கற்றுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இந்த வீடியோவில் நீங்கள் எதாவது யூஸ்ஃபுல்லாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இதை நீங்கள் 4 பேருக்கு சொல்லிக் கொடுங்க. நம்மளோட கம்யூனிட்டி இன்னும் கொஞ்சம் நல்லா க்ரோ ஆகட்டும். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லினக்ஸுங்கிற வாய்ஸை நம்ம அதிகமாக சிஎல்எல்ல தான் யூஸ் பண்ணுவோம். அதாவது கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். நம்ம இந்த சிஎம்டி விண்டோவில் ஓப்பன் பண்ணி விண்டோஸில் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கமாண்டை மட்டுமே நம்ம அதிகமாக போட்டு யூஸ் பண்ணுறதா இந்த லினக்ஸ். லினக்ஸில் கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸும் இருக்குது. பட் நம்ம சிஎல்ஐ ஏன் ப்ரிஃபர் பண்ணுறோம் அப்படின்னா, சிஎல்ஐ மூலமா நம்ம கமெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட வேலைக்கான டைம் ரொம்பவே பாதியாக குறைஞ்சிடும். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு 12 கமாண்டை லைவாக உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த கமெண்ட்ஸ் எல்லாமே தான் நீங்கள் லினக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவீங்க. நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம சிஸ்டமோட ஐபி அட்ரஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஐபி அட்ரஸை தெரிஞ்சுக்க ifconfigனு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் இருக்குது. ifconfig டைப் பண்ணி என்ட்ரு அழுத்துனீங்க அப்படின்னா இங்கே 2 இன்டர்ஃபேஸ் நமக்கு காமிக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஈதர்நெட் அப்படின்னு காமிக்கிறதுல ETH0 அப்படின்னு காமிக்குதுல, இங்கே தெரியறது தான் நம்மளோட சிஸ்டமோட ஐபி அட்ரஸ். மூவிங் டு செகண்ட் கமெண்ட், PWD பிரிண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி. நம்ம எந்த டைரக்டரியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இந்த கமெண்டை யூஸ் பண்ணுவோம். இது வந்து எப்போ நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வந்து டேரக்டரிக்குள்ளே போகும்போது நம்ம எதுக்குள்ளே இருக்கோம் அப்படிங்கிற பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கமெண்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். PWD என்ட்ரு அழுத்தணும் அப்படின்னா இப்போ வந்து நான் ஹோம் அப்படிங்கிற டேரக்டரிக்குள்ளே கேலி அப்படிங்கிற ஒரு டேரக்டரிக்குள்ளே நான் இப்போ இருக்கேன். இது வந்து ஒரு சிம்பிளான கமெண்ட் தான். மூவிங் டு தேர்ட் கமெண்ட், லிஸ்ட் டைரக்டரிஸ். நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க டேரக்டரியில் அவைலபிளாக என்னென்ன ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த கமெண்டை யூஸ் பண்ணுவோம். எல்எஸ் அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். எல்எஸ் அப்படின்னு டைப் பண்ணும்போது இந்த கேலி அப்படிங்கிற டேரக்டருக்குள்ளே ஏமாஸ், டெஸ்க்டாப், டவுன்லோட்ஸ், மியூசிக், பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டேரக்டரிஸ் எல்லாமே இந்த கேலி அப்படிங்கிற டேரக்டரிக்குள்ளே அவைலபிளாக இருக்குது. இந்த கமெண்ட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு டேரக்டரிலேருந்து இன்னொரு டேரக்டரிக்கு போகிறக்காக யூஸ் பண்ணுவோம். அதாவது நம்ம விண்டோஸில் வந்து இந்த மவுஸை கிளிக் பண்ணி நம்ம உள்ளே போவோம்ல, அந்த மாதிரி இங்கே சிஎல்ஐ இன்டர்ஃபேஸில் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த கமெண்டு. இங்கே சிடின்னு டைப் பண்ணி இப்போ நான் வந்து கேலிக்குள்ளே இருக்கேன், நான் டெஸ்க்டாப்புக்குள்ளே போகணும்னு நினைக்கிறேன். ஸோ DESK அப்படின்னு டைப் பண்ணிட்டு நம்ம டேபை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இதுவே ஆட்டோ ஃபெச் பண்ணிக்கும். இப்போ இந்த ஸ்லாஷ் வந்ததுக்கப்புறம் என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ கேலி தாண்டி டெஸ்க்டாப் அப்படிங்கிற டேரக்டரிக்குள்ளே நம்ம இப்போ வந்தாச்சு. இப்போ இந்த டெஸ்க்டாப்புக்குள்ளே நான் எல்எஸ் டைப் பண்ணேன் அப்படின்னா டெஸ்க்டாப்புக்குள்ளே இருக்க எல்லா அவைலபிள் டேரக்டரிஸுமே எனக்கு இப்போ லிஸ்ட் ஆயிரும். இப்போ எங்கள் சைடில் பார்த்தீங்கன்னாலும் ட்ராஷு, பர்ப்பு, click.html, ஹோமு, அமாஸ், பர்ப் சூட் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் வந்து லிஸ்ட் அவுட் ஆகிருக்கு பாருங்கள். மூவிங் ஆன் டு 5th கமெண்ட். இந்த கமெண்ட் என்ன அப்படின்னா mkdir. இந்த கமெண்ட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, விண்டோஸில் நம்ம கிரியேட் நியூ ஃபோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறது தான் இங்கே டேரக்டரி. அங்கே ஃபோல்டர், இங்கே டேரக்டரி, அவ்வளோதான் டிஃப்ரென்சஸ். இப்போ நம்ம புதுசாக ஒரு டேரக்டரி கிரியேட் பண்ணிடலாம். mkdir, நான் டம்மி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேரக்டரி கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். mkdir dummy அப்படின்னு டைப் பண்ணிட்டு நான் என்டர் அடிக்கிறேன். இப்போ நான் எல்எஸ் கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து டம்மி அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டரி வந்து எனக்கு க்ரியேட் ஆகிடுச்சு டெஸ்க்டாப்புக்குள்ளே. மூவிங் ஆன் டு 6th கமெண்ட், நம்ம கிரியேட் பண்ணியிருக்க டம்மி அப்படிங்கிற டேரக்டரிக்குள்ளே ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் கிரியேட் பண்ணி அதில் நம்ம ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ண போகிறோம். இது கேட்க பெருசாக இருந்தாலும் ரொம்பவே சிம்பிளான கமெண்ட்லேயே இது முடிஞ்சிடும். அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்ம எக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்டை யூஸ் பண்ண போகிறோம். ECHO போட்டதுக்கப்புறம் டபுள் அஃபாஸ்ட்ரஃபி போட்டுட்டு நடுவில் நமக்கு என்ன வேணுமோ அதை டைப் பண்ணிக்கலாம். நான் இங்கே HELLOன்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து நான் எதுவாக சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா blank.txt அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலில் சேவ் பண்ண போகிறேன். blank.txt. இப்போட ஃபார்மேட் பார்த்துக்கோங்க. ECHO டபுள் அஃபாஸ்ட்ரஃபி அதுக்குள்ளே ஹலோ. ஏன்னா இந்த blank.txtக்குள்ளே வந்து ஹலோங்கிறது சேவ் ஆகணும். இதுக்கு மேலே வந்து கிரேட்டர் தென் சிம்பிள் போட்டோம் அப்படின்னா தான் இந்த ஹலோங்கிறது இந்த blank.txtக்குள்ளே போகும். டைப் பண்ண மாதிரியே blank.txtக்குள்ளே ஹலோ அப்படிங்கிறது சேவ் ஆகிருக்கு. இப்போ இந்த blank.txt ஃபைலை பார்த்தீங்க அப்படின்னா நான் மவுஸ் எடுத்துகிட்டு போய் டபுள் கிளிக் பண்ணி தான் நான் ஓப்பன் பண்ணி படித்து காமிச்சேன். பட் இது கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் ஆச்சு. விச் பிரிங்ஸ் மீ டு த 7th கமாண்ட், cat கமாண்ட். இந்த ஒரு கமாண்டை யூஸ் பண்ணி எந்த ஒரு டெக்ஸ்ட் ஃபைலுமே நம்ம டேட்டா சிஎல்ஐ இன்டர்ஃபேஸ்லேருந்து அக்சஸ் பண்ணலாம். இதுக்கு நம்ம CAT அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபைல் பேரை இங்கே டைப் பண்ணணும். BLANK blank.txt அப்படின்னு டைப் பண்ண அப்படின்னா இப்போ என்ட்ரு அழுத்தினேன் அப்படின்னா
உள்ளே இருக்கிறது எனக்கு வந்து இங்கே தெரிஞ்சிடும். உள்ளே ஹலோன்னு இருக்குங்கிறது இங்கே தெரிஞ்சிருச்சு. மூவிங் டு 8th கமாண்ட். இந்த கமாண்டில் நம்ம கட் அண்ட் காப்பி பண்ண போகிறோம். 2 கமாண்டுக்குமே நம்ம பாஸ் பண்ண போகிற ஆர்குமெண்ட் சேமாக தான் இருக்கும். கட் பண்ணுறதுக்கு நம்ம எம்வி கமாண்டை யூஸ் பண்ணுவோம். காப்பி பண்ணுறதுக்கு நம்ம சிபி கமாண்டை யூஸ் பண்ணுவோம். சிபி போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபைலை ஸ்பெசிஃபை பண்ணோம். blank.txt டேப் அழுத்தினீங்க அப்படின்னா அதுவே ஆட்டோ ஃபில் ஆகிக்கும். இப்போ நான் வந்து டெஸ்க்டாப்புக்கு மூவ் பண்ணுறேன். இப்போ டெஸ்க்டாப்புன்னு டேரெக்டாக பாஸ் பண்ணால் இதுக்கு தெரியாது. ஸோ நம்ம வந்து டேரக்டரியோட சேர்த்து போடணும். அப்போது /home/cali/desktop இப்படி ப்ராப்பராக டைப் பண்ணால் தான் இது வந்து ப்ராப்பரான டேரக்டரிக்கு நம்மளை கொண்டு போய் சேர்த்து விடும். இப்போ நான் என்ட்ரு அழுத்தினேன் அப்படின்னா டெஸ்க்டாப்பில் எனக்கு வந்து இந்த blank.txt அப்படிங்கிற ஃபைல் வந்து காப்பி ஆகும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இங்கே blank.txt அப்படிங்கிற ஃபைல் வந்து இங்கேயும் இருக்குது, டம்மிக்குள்ளேயே இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம காப்பி பண்ணியாச்சு. இதே மாதிரி தான் சிமிலர் தான் மூவ் பண்ணுறதுக்கும், அதாவது கட் பண்ணுறதுக்கும் இதே மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ நம்ம 9 கமாண்ட் பார்த்தாச்சு. இப்போ நம்ம 10வது கமாண்ட் பார்க்கலாம். இந்த கமாண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சூப்பர் யூஸராக மாறுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அதாவது நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர் லெவலுக்கு மாறி நம்ம சில ஒர்க்ஸை பண்ணணும் அப்படின்னா நம்ம சூப்பர் யூஸராக மாறணும். ஸோ இந்த கமாண்டை நம்ம யூஸ் பண்ணி நம்ம சூப்பர் யூஸராக மாறலாம். ஹேக்கிங் பண்ணும்போது சில நெட்வொர்க்ஸை ஸ்கேன் பண்ணும்போது ஹையர் ப்ரிவிலேஜஸ் கேட்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து சூப்பர் யூஸராக மாறி தான் அந்த ப்ரிவிலேஜஸை நம்ம எஸ்கலேட் பண்ணணும். SUDO டைப் பண்ணதுக்கப்புறம் SU சூப்பர் யூசர் சூப்பர் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூசர் நேம்குள்ளே நான் லாகின் பண்ணணும். இதுதான் இந்த கமாண்ட். இப்போ நான் என்ட்ரு அழுத்தினேன் அப்படின்னா நான் என்ன பாஸ்வேர்ட் போட்டிருக்கனோ அதை வந்து இது கேட்கும். இப்போ நான் வந்து கேலி அப்படிங்கிற பாஸ்வேர்ட் தான் நான் போட்டிருக்கேன். நான் என்ட்ரு கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து நான் ரூட்டாக மாறிட்டேன். அதாவது நான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரிவிலேஜுக்கு நான் மாறிட்டேன். இப்போ நம்ம ஃபைனல் கமாண்டை பார்க்கலாம். blank.txt அப்படிங்கிற டெக்ஸ்ட் ஃபைலை இப்போ நம்ம டிலீட் பண்ணணும். அதை எப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த ஃபைல் டிலீட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கீவேர்டு RM. அதுக்கப்புறம் blank.txt டேப் அழுத்தினீங்க அப்படின்னா அதுவே ஆட்டோ ஃபில் ஆகிக்கும். இப்போ நான் வந்து என்ட்ரு அழுத்தினேன் அப்படின்னா இந்த ஃபைல் வந்து ரிமூவ் ஆயிரும். இப்போ டம்மியில் ஒரு ஃபைலுமே இல்லை. ஸோ அந்த blank.txtங்கிற ஃபைல் வந்து டிலீட் ஆகிடுச்சு. ஓகே கைஸ், இப்போ உங்களுக்கு 11 கமாண்டோட டெமான்ஸ்ட்ரேஷன் நான் கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு சின்ன ரீகேப் நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கமாண்ட் ifconfig நம்ம சிஸ்டமோட IP அட்ரஸ் தெரிஞ்சுக்கிறேன், நம்ம இந்த கமாண்ட் யூஸ் பண்ணியிருப்போம். செகண்ட் கமாண்ட் pwd நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்க டேரக்டரியை பிரிண்ட் பண்ணுறதுக்காக இந்த கமாண்ட் யூஸ் பண்ணியிருப்போம். தேர்டு கமாண்டாக நம்ம LS யூஸ் பண்ணியிருப்போம். நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்க டேரக்டரியில் என்னென்ன ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணுறதுக்காக இந்த கமாண்ட் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அடுத்து ஃபோர்த்து கமாண்டாக நம்ம ஒர்க் பண்ணியிருக்க டேரக்டரிலேருந்து இன்னொரு டேரக்டரிக்கு ஜம்ப் ஆகிறதுக்காக நம்ம இந்த கமாண்டை யூஸ் பண்ணியிருப்போம். ஃபிஃப்த்து கமாண்டாக மேக் டேரக்டரி. இந்த கமாண்டை நம்ம ஒரு புதுசாக ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த கமாண்டை நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அடுத்து சிக்ஸ்த்து கமாண்ட் எக்கோ. நம்ம எதாவது புதுசாக ஃபைல் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபைலுக்குள்ளே நம்ம என்ன சேவ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து உள்ளே போட்டு டேரெக்டாக சேவ் பண்ணிக்கலாம். இது நமக்கு நிறைய டைமை சேவ் பண்ணணும். செவன்த் கமாண்ட் CP. நம்மக்கிட்ட இருக்க ஃபைலை டூப்ளிகேட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த கமாண்டை யூஸ் பண்ணுவோம். எயித்து கமாண்டாக வந்து MV, அதாவது இருக்கிற ஃபைலை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணுவோம். நைன்த் கமாண்ட் வந்து கேட் கமாண்ட். ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை ரீட் பண்ணுறதுக்காக இந்த கமாண்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். 10th கமாண்டாக சூடோ பார்த்துருந்தோம். அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரிவிலேஜஸில் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்காக சூடோ கமாண்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்து 11th கமாண்டாக RM. ஏதாவது ஒரு ஃபைலை டிலீட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த RM கமாண்டை யூஸ் பண்ணுவோம். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. See you all. Bye.